கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு புது மூவி தான் பார்க்க போறோம். இந்த மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்றது தான், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. ஏன்னா நீங்க போடுற ஒரு லைக் தான் என்னோட வீடியோவை ஒரு 2 பேருக்கா செஷன் பண்ணும். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அப்புறம் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். சரி வாங்க இப்ப டிராமாக்குள்ள போலாமா? டிராமாவோட ஓப்பனிங்ல நம்ம கதையோட ஹீரோயின் எதை காமிக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய சிப்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு டிராமாவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டிராமால வந்து ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு கையில சாட்டையை எடுத்துக்கிட்டு நேரா மேடிக்கிட்ட வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேளை கூட உருப்படியை செய்ய தெரியாதான்னு சொல்லி அந்த சாட்டையை வச்சு அடிச்சிட்டு இருக்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோயின் இவன் ரொம்ப ஓவரா பண்றா, சின்ன விஷயத்துக்குலாம இப்படி போட்டு அடிப்பா, இதெல்லாம் ஒரு கதையான்னு சொல்லி ஹீரோயின் மனசுல நினைக்க. அப்ப போன் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. அதுல இருந்து ஒரு வெளிச்சம் மாதிரி வந்து டக்குனு ஹீரோயின் வந்து நாவலுக்குள்ள போயிடுறாங்க. அப்படியே ஒரு ஷாக் தான். அப்படியே பார்த்தா நாவலுக்குள்ள இருக்காங்க. அதை பாக்குற ஹீரோயினும் உனக்கு இது தேவையாடி, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், இப்ப பாரு இந்த நாவலுக்குள்ள சைடு கேரக்டருக்கு வந்துட்டு இவன் வந்து இந்த நாவல்ல உள்ள ஹீரோ வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிருப்பா. அவருக்கு இவளை பிடிக்கவே பிடிக்காது. அவரு கல்யாணம் பண்ணிட்டு போய் தொலைடின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு. பின்னாடியே இவளும் துரைச்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்திருப்பா. ஐரின் இங்க எதுக்குடி வந்த, வெளியே போடின்னு சொல்ல, நான் எதுக்கு வெளியில போகணும், நான் உங்களோட பொண்டாட்டி, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி அவ அந்த வீட்லயே டேரா போட்டுட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பா. இதை பாக்குற ஹீரோ இனிமே அவளை வீட்டுல வச்சுக்க முடியாது, அடுப்புங்கடா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி அங்க அனுப்பி வச்சிருப்பாரு. இந்த நிலைமை இப்ப எனக்கு தேவையா? இந்த டைம் அதை நான் நடக்க விட மாட்டேன், என்னோட விதியை நான் கண்டிப்பா மாத்துவேன்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்க. அந்த டைம் கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோயின் எதுக்காக இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிற, இனிமே என்னால உன் கூட இருக்க முடியாது, ஒழுங்கா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருன்னு சொல்ல. ஐ இது நல்ல ஐடியாவா இருக்கே, பேசாம இவனை டிவோர்ஸ் பண்ணிட்டா என்னோட விதியை மாத்திலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அவ மனசுல நினைக்கிறது ஹீரோக்கு காதுல விழுகுது. அதை பார்த்து அவரும் என்ன இது, அவ வாயை திறந்தே பேசல, ஆனா அவளோட வாய்ஸ் மட்டும் எனக்கு கேக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் திரும்பவும் மனசுல நினைக்கிறாங்க, இப்ப வந்து இவன் டிவோர்ஸ் கேட்பான், ஆனா நம்ம உடனே கொடுத்துட கூடாது, நம்ம கொஞ்சம் சிம்பத்தி காமிக்கணும், அழுகணும், இவனை போட்டு நீ வேணும் வேணும்னு சொல்லி டார்ச்சர் பண்றதுல அவனே தன்னால வந்து டிவோர்ஸ் கொடுத்துன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. என்னது திரும்பவும் அந்த வாய்ஸ் எனக்கு கேக்குது, ஒருவேளை எனக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோ, அதுலதான் ஹாலுசினேஷன் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்க. அங்க இருக்கிற மேட்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு சரி இந்த டிவோர்ஸ் பேப்பர் அதுல சைன் போட்டு கொடுன்னு சொல்லி கேட்கும்போது, இங்க பாருங்க ஜூலியன், நான் வேணா நிறைய தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா நான் உங்களை உண்மையா காதலிச்சேன்னு சொல்ல, ஆனா எனக்கு உன்னை பிடிக்கல, ஒன்ன மாதிரி கேரக்டரான பொண்ணுங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்ல, அப்புறம் எதுக்கு வேணா என்ன கல்யாணம் பண்ண, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் உனக்கு தெரியாதான்னு சொல்லி ஹீரோயின் மனசுல நினைக்க. அந்த வாய்ஸ் திரும்பவும் ஹீரோக்கு கேக்குது, என்ன பார்த்து என்னடி வார்த்தை சொல்றேங்கும் போது, நான் ஒண்ணுமே சொல்லி எங்க. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க மனசுல, நல்ல வேலை இவன் ஒரு நிமிஷம் என்ன பயன்படுத்திட்டான், எங்க என் மனசுல நினைக்கிறது எல்லாம் அவனுக்கு கேக்குதுன்னு சொல்லி ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் ஹீரோக்கு புரியுது, அப்ப அவன் மனசுல நினைக்கிறது எல்லாமே எனக்கு கேக்குதா, ஆனா அது எப்படி எனக்கு கேக்குதுன்னு சொல்லி அவர் யோசிக்க. சரி ஜூலியன், நீங்க எவ்வளவு என்ன வெறுக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே புரியுது, எனக்கு டிவோர்ஸ் பண்ண விருப்பம் இல்லாட்டியும் உங்களோட சந்தோஷத்துக்காக நான் உங்களை டிவோர்ஸ் பண்ண ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த டிவோர்ஸ் பேப்பரை எடுத்து பாக்குறா. அதுல அவளுக்கு காம்போசிஷனா 10 மில்லியனுக்கு மேல கொடுக்கறதா போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னா ஆஹா இம்முட்டு காசா, இது போதுமே நமக்கு, இதை வச்சே நம்ம லைஃபை சந்தோஷமா வாழ்ந்துடலாம் சொல்லிட்டு, இங்க பாருங்க ஜூலியன், இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டாலும் நான் சாகுற வரைக்கும் உங்களை லவ் பண்றதை நிறுத்தவே மாட்டேன்னு சொல்ல, ஹீரோவும் பாக்குறாரு என்னமா நடிக்கிறான்னு சொல்லி. அப்ப ஹீரோயின் மனசுல நினைக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம நடிச்சா மட்டும்தான் அவன் நம்ம லவ் பண்றான்னு நினைப்பான், இதுக்கப்புறம் இறக்கப்பட்டு காம்போசிஷனா நிறைய பணம் கொடுப்பான், அதை வச்சு நிறைய ஹேண்ட்ஸமான பாய் கூட நம்ம நல்ல ஊர் சுத்தலாம் சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோ பாக்குறாரு, அடி பாவி, இவ்வளவு நாளா லவ் பண்ற மாதிரி ஆக்டிங் போட்டது எல்லாமே காசுக்காக தானா, இதுக்கப்புறம் உன்னை நான் சந்தோஷமா வாழ விடுவேன் நீ நினைக்கிற, கண்டிப்பா கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட போவாங்க. அந்த டிவோர்ஸ் பேப்பரை வாங்கி புடுங்கி கிழிச்சு போட்டுறாரு. இதுக்கு இப்ப இந்த டிவோர்ஸ் பேப்பர் கிழிச்சு போட்டீங்கன்னு சொல்லி கேட்க, நீ தானே என்ன லவ் பண்றேன்னு சொன்ன, சோ அதான் டிவோர்ஸ் வேணா முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல, என்ன டிவோர்ஸ் வேணாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க போது, ஏன் இதுல ஏதாவது உனக்கு பிரச்சனையா, நீ தானே என்ன லவ் பண்றேன்னு சொன்னங்க, ஆமா ஆமா நான் தான் சொன்னேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லி அவங்க உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்க. அப்ப ஹீரோவும் சரி நான் ஆபீஸ் கிளம்புறேன், நீ வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிடுன்னு சொல்ல, என்ன நான் சுத்தம் பண்ணி வைக்கணுமா கேட்க, ஆமா நீ தான் மேடுங்க எல்லாரையும் பயன்படுத்தி வெளியே அனுப்பி வச்சுட்ட, அப்ப நீ தானே சுத்தம் பண்ணும், சுத்தம் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. இந்த ஜூலியனுக்கு என்ன ஆச்சு, இவ்வளவு நேரம் என்ன டிவோர்ஸ் பண்றேன்னு தானே சொன்னா, இப்ப இதுக்கு சடனா மாறிட்டான், இவனை எப்படியாவது டிவோர்ஸ் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போன் எல்லாம் தேடுறாங்க, ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு சொல்லி. அதுல ஒரு ஒய்ஃப் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு நான் அடிக்கடி மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அதனால அவர் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டாருன்னு. அது கேட்கிற ஹீரோயினும் ஐ இது நல்ல ஐடியாவா இருக்கே, நம்மளும் ஜூலியனுக்கு நிறைய மெசேஜ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, ஹாய் டார்லிங் என்ன பண்றீங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி அடுக்கடுக்க மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜூலியனுக்கு இந்த மெசேஜ்லாம் பார்த்து செம கடுப்பாகும், கண்டிப்பா அவர் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவான்னு சொல்லி ஹீரோயின் பல கனவுகள் கட்டிட்டு இருக்க. அடுத்த 10 நிமிஷத்துல ஹீரோ அங்க வந்து நிக்கிறாரு. அதை பார்த்து இவளும் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது, ஆமா நீ தானே ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொன்ன, அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்ல, என்ன இப்படி டார்ச்சர் பண்ணி மெசேஜ் பண்ணா டிவோர்ஸ் கொடுப்பேன்னு பார்த்தா நேரா வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கான்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. அந்த டைம்க்கு அங்க ஹீரோவோட ஸ்வீட் ஹார்ட், அதாவது இந்த கதையோட ஹீரோயின் அவ வந்து அங்க வரா. அவ நேரா ஹீரோட பக்கத்துல வந்து உட்காந்து, என்ன ஜூலியன் கதவு ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க, நான் கூட பயந்துட்டேன் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோன்னு.
போகணும், அதான் நான் நேரா வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னு சொல்ல, அட இதான் கரெக்டான சான்ஸ், இப்ப மட்டும் இவன் ஏன் வீட்டுக்குள்ள வந்தான்னு சொல்லி நம்ம சண்டை போட்டா அது மூலியமா ஜூலியனுக்கு கோவம் வந்து நமக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவாரு. பிளான் ஆக்டிவேட் பண்ணிடி ஐரின்னு சொல்லி எந்திரிக்க அதுக்குள்ள ஹீரோ முந்திக்கிட்டு, இங்க பாரு எனக்கு ஒன்னும் தெரியாது, நான் கதவை சத்த மறந்துட்டேன், அதான் அவ தெரியாம உள்ள வந்துட்டான்னு சொல்ல, என்னது இவர் நான் சண்டை போட வரத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் புஸ்வானமாக்கி விட்டாருன்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்க, அப்ப அந்த பொண்ணு பேர் வந்து மோனி. அப்ப அவ சொல்றா, இங்க பாருங்க என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம தான் உள்ள வந்துட்டேன், நானும் ஜூலியனும் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான ஆட்கள்லாம் கிடையாது, நாங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட், நாங்க 2 பேரும் சிப்ளிங்ஸ் மாதிரின்னு சொல்ல, என்ன இவ ரொம்ப சாஃப்டா பேசுறா, ஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரி கேரக்டர் கிடையாது, இவ ரொம்ப போல்டான பொண்ணுன்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோ யோசிக்கிறாரு, என்னவ பேசிட்டு இருக்கா, என்ன ஸ்கிரிப்ட், இவளுக்கு ஏதாவது மரங்கிரம் கலந்துடுச்சா, எதுக்காக இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, என்ன மன்னிச்சிடுங்க, என்னால்ட்ட உங்க 2 பேருக்குள்ளேயே சண்டை வர மாதிரி இருக்கு, நான் தெரியாம தான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னு சொல்ல, இங்க பாரு நீ என் வீட்டுக்குள்ள வந்ததே தப்பு, ஒழுங்கா என் வீட்டை விட்டு வெளியே போன ஹீரோயின் சொல்ல, ஓ இதான் உன்னோட ஐடியாவா, இப்ப நான் இதுக்கு கோவப்பட்டு நான் உன டிவோர்ஸ் வேணும்னு கேட்பேன், அதுதான் நீ நினைச்சிட்டு இருக்க, அப்படி உன் கனவுல மட்டும்தான் நடக்கும்னு சொல்லிட்டு, இங்க பாரு மோனி ஓ மேலதான் எல்லா தப்பும், இப்ப நீ வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவளுக்கு கோவம் வருது, நீ என்ன பேசிட்டு இருக்க, உண்மையா தான் சொல்றியாங்க போது, அப்புறம் என்னை பார்த்தா என்ன ஜோக் பண்ற மாதிரியே தெரியுது, நீங்க இருந்து கிளம்பலான்னு சொல்ல, அப்ப ஹீரோக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு அர்ஜென்டான மேட்டர் சீக்கிரமா வாங்கன்னு. அதை கேட்டோன்னே ஹீரோவும், இங்க பாரு எனக்கு ஒரு அர்ஜென்டான வேலை வந்துருச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட, அதை பாக்குற ஹீரோயினும், இந்த ஜூலியனுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லி ஹீரோயினும் கோவப்பட்டு இருக்க. அப்பதான் அந்த மோனி பொண்ணு, இங்க பாரு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஜூலியன் உன்ன லவ் பண்றானா, அதெல்லாம் கிடையாது, அவர் என்னதான் லவ் பண்றாரு, உன்னை சீக்கிரமா டிவோர்ஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல, அப்புறம் எதுக்குடி வேண கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிப்ளிங்ஸ் அது இதுன்னு கதை விட்டுட்டு இருந்தேன்னு சொல்ல, இங்க பாரு என்ன நீ ரொம்ப ஓவரா பேசுறேங்க, அடைச்சி நான் வந்து போ, உன்கிட்ட பேசலாம் எனக்கு டைம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல போக, இவளும் பின்னாடியே வரேன்னு சொல்லி தொபக்கடின்னு கீழே விழுந்துடுறா. அதை பாக்குற ஹீரோயினும், இப்ப நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அவளும் எந்திரிச்சு, அடியே என்னையும் பிடிச்சி கீழே தள்ளிவரியான்னு சொல்லி கோவப்பட, அப்ப அவ மூக்கு வந்து உடஞ்சிருக்கு. அதை பாக்குற ஹீரோயினும், என்னடி நீ ஃபேக் மூக்கு வச்சுட்டு அலையிறியாங்க, என்ன நானா, அதெல்லாம் கிடையாது, இரி நான் உன்னை ஜூலியன் கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அவளும் வேகமா ஓடிடுறா. தென் ஹீரோட ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க, 2 பேரும் பஞ்சாயத்து பண்ண வந்திருக்காங்க. அதை பாக்குற ஹீரோவும், என்ன ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா விட மாட்டீங்களாடின்னு சொல்லி தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்க. ஜூலியன் நான் ஐரின் கிட்ட வந்து அப்பாலஜி கேட்கலாம் தான் போனேன், ஆனா அவன் கீழே பிடிச்சி தள்ளி விட்டான்னு சொல்லி இவ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. சொல்லு நல்லா சொல்லு, அப்பதான் ஜூலியனுக்கு கோவம் வரும், அவன் எனக்கு டிவோர்ஸ் கொடுப்பான்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ பாக்குறாரு, இப்ப கூட உனக்கு டிவோர்ஸ் முக்கியமா இருக்குல்ல, உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி இப்போ என்ன யார் தப்பு பண்ணா சொல்லி சிசிடிவி கேமரா பார்த்தா தெரிஞ்சிட போதுங்க. அதை கேட்கிற மோனி ஷாக் ஆனாலும் அதுக்கு மேல ஹீரோயின், என்ன சிசிடிவி கேமராவா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறா. சிசிடிவி கேமரா பார்த்தா நம்ம மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும், அப்புறம் எப்படி எனக்கு டிவோர்ஸ் கொடுப்பான், அதனால நம்ம தெரிவிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க நான் தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக என் மேல நீங்க கோவப்படுவீங்க, ஆனா டிவோர்ஸ் மட்டும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து மேல வைக்க, பாக்குறாரு ஹீரோ, என்னமா நடிக்கிறா, இவளுக்கு நடிகர் திலகம் அவார்டே கொடுக்கலாம் போலன்னு சொல்லிட்டு, சரி கொடு நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லி ஃபைல வாங்கி பார்த்துட்டு, என்ன பேப்பர் கொடுத்தா மட்டும் போதுமா, இப்ப சைன் போட பேனா வேணாமான்னு சொல்லி கேட்க, இந்த தரேன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க நான் உங்களுக்கு பேனா தரேன், ஆனா அதுக்காக நீங்க அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போடக்கூடாது, அப்படி மட்டும் நீங்க போட்டீங்கன்னா நான் பில்டிங்ல இருந்து குதிச்சிடுவேன்னு சொல்ல, ஹீரோவும் பாக்குறாரு, இப்பதான் நீ நல்லா ஆக்டிங் பண்றேன்னு சொன்ன, அதுக்குள்ள சொதப்புறியன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சைன் போடுற மாதிரி ஆசையை காமிக்கிறாரு. அப்படியே ஆசையை காமிச்சிட்டு டக்குன்னு அதை மூடி வச்சுட்டு, இல்ல நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறது இல்லைன்னு சொல்ல, என்ன விளாடுறீங்களா, இப்பதானே சைன் போட போறேன்னு சொன்னீங்க போது, ஆமா சொன்னேன், ஆனா என் ஒய்ஃப் வந்து பில்டிங் மேல இருந்து குதிக்க போறேன்னு சொல்றா, அது என்னால பார்க்க முடியாது, என் ஒய்ஃப் சாகிறத நான் விரும்பலன்னு சொல்ல, அதை கேட்கிற ஹீரோயினும், என்னைக்கு இந்த ஜூலியனுக்கு என் மேல எல்லாம் பாசம் வந்துச்சு, எதுக்கு இப்படி புதுசா பேசுறான்னு சொல்லி ஹீரோயின் வச்சிட்டு இருக்க. அப்ப ஹீரோவும் பாக்குறாரு, இங்க பாரு இன்னைக்கு நிறைய பிரச்சனை நடந்துருச்சு, எனக்கு செம்மையா தலைவலிக்குது, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட. நல்ல சான்ஸ், அதை போய் நீ மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி மோனி கிட்ட சொல்ல, மோனி பாக்குறா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்க. இங்க ஹீரோயின், ஹனி நான் சும்மா சொன்னேன், நான் பில்டிங்ல எல்லாம் குதிக்க மாட்டேன், எனக்கு உயிர் மேல பயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. நைட்டு ஹீரோயின் வந்து வீட்டுல காமிக்கிறாங்க, அவங்க பலமா யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி டிவோர்ஸ் வாங்கலான்னு. அப்ப அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, மோனிக்கு ஹீரோவுக்கும் நம்ம மெடிசன் கலந்து கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, அப்புறம் நமக்கு டிவோர்ஸ் கேட்கறது ஈஸியா இருக்கும்னு சொல்லி மட்டமான பிளான போட்டுட்டு இருக்க. அதுக்கு மோனியை முதல்ல நம்ம டின்னருக்கு இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவை பார்க்க போறாங்க. அப்பதான் ஹீரோ குளிச்சுட்டு வந்திருப்பாரு போல. அதை பாக்குற ஹீரோயினும், ஆஹா இவனும் நல்லா அழகா தான் இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவும் அதை கேட்டுட்டு, வரும்போது கதவு தட்டிட்டு வரணுங்கிற அறிவு கூட இல்லையான்னு சொல்லி கேட்க, சாரி என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம வந்துட்டேன், நான் எதுக்காக இங்க வந்தேனா, என்னால இன்னைக்கு மோனிக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதுக்கு அப்பாலஜி பண்ற விதமா அவளுக்கு நான் டின்னர் கொடுக்கலான்னு இருக்கேன், ஸோ அதுக்காக அவளை டின்னருக்கு இன்வைட் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது, அதுக்கு ஹீரோவும் யார் சமைப்பான்னு சொல்லி கேட்க,
நான் நல்லா சமைப்பேன்னு சொல்ல அப்ப ஹீரோ மனசுல நினைக்கிறாங்க, நான் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்து வச்சா அது என்ன உங்களுக்கு தெரியவா போகுது, அப்புறம் 2 பேருக்கும் ட்ரிங்க்ஸ்ல நான் மெடிசன் கலந்து கொடுத்துருவேன், நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க, அப்புறம் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க. ஹீரோ பாக்குறாரு, அடி பாவி, எனக்கு டிவோர்ஸ் வேணுங்கிறதுக்காக என்னோட வாழ்க்கையிலேயே விளையாட பாக்குற, உனக்கு இருக்குடின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. ஹீரோயினு இங்க தடபடலாம் டின்னர்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க, அங்க ஹீரோ மட்டும் வராரு. அதை பாக்குற ஹீரோயினும் எங்க மோனி எங்க கேட்கும்போது, இல்ல அவளுக்கு இன்னைக்கு ஏதோ வேலை வந்துருச்சான், அவ வரலன்னு சொல்ல, என்ன சொல்றீங்க, நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், நம்ம மட்டுமா சாப்பிட முடியும், அவளுக்காக வெயிட் பண்ணலாம் சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, மிச்ச ஃபுட்டு ஃப்ரிட்ஜில் வை, நம்ம நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், இப்போ நம்ம 2 பேரும் சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்க, பிளான் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஏதோ உள்ள எடுக்க போறாங்க. அப்ப ஹீரோ வந்து அந்த கிளாஸை பார்த்துட்டு, எனக்காடி நீ மெடிசன் கொடுக்குறேங்கிற, உன்னோட மெடிசனை நான் உனக்கே திருப்பி விடுறேன், நீ நல்லா அனுபவின்னு சொல்லிட்டு கிளாஸை மாத்தி வச்சிடறாரு. அப்ப ஹீரோயினும் அங்க வந்து ஹீரோ கையில இருக்கிற கிளாஸை பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே இதை அவர் குடிச்சாருன்னா நமக்கு தான் டேஞ்சர்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க இந்த இது வேணாம், நான் உங்களுக்கு வேற ஒயின் தரேன்னு சொல்லிட்டு வேற ஒயின் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோ பார்த்து சிரிக்கிறாரு. அப்ப ஹீரோயினும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த ட்ரிங்க்ஸையும் குடிச்சிடுறாங்க. குடிச்சோடனே அவங்களுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. என்னடா இது, மெடிசன் மாறிக்கிரி நம்ம கிளாஸ்ல வந்துருச்சா, இனி நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க லைட்டா எனக்கு தலைவலிக்குது, நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுந்து போக அப்படியே கீழே விழுக போறாங்க. அப்ப ஹீரோ தான் தாங்கி பிடிக்கிறாரு. ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்துட்டு, என்ன இவன் ரொம்ப அழகா தெரியறான், எல்லாம் மருந்தோட வேலையோ, இல்ல ஃபோக்கஸ் ஐரின், உனக்கு தேவை இவங்கிட்ட இந்த டிவைஸ், வேற எதுலயும் நீ விழுந்துடாத, நல்ல பிள்ளையா தூங்கிடுன்னு சொல்லிட்டு அவங்களும் மயங்கிட. இதை கேட்கிற ஹீரோவுக்கு சிரிப்பும் வருது. அதே நேரம் நம்ம கிட்ட ஏன் டிவைஸ் வேணும்னு சொல்லி இவ்வளவு பிடிவாதமா இருக்குன்னு சொல்லி கடுப்பும் ஆகுது. அப்படியே ரூம்ல கொண்டு போய் படுக்க வைக்கிறாரு. ஆனா ஹீரோனுக்கு வந்து கண்ட்ரோல் மீறிடுது. அந்த நைட் அப்படியே கடந்து போகுது. மறுநாள் காலையில ஹீரோயின் தூங்கி முழிக்கிறாங்க. அவங்களுக்கு நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. போச்சு எல்லாம் போச்சு, இனிமே அவங்க கிட்ட இருந்து எப்படி நான் டிவோர்ஸ் வாங்குவேன், இல்ல இதெல்லாம் சரி வராது, இனிமே அவனுக்கு தெரியாம வீட்டை விட்டு ஓடிட வேண்டியதான் சொல்லி பொட்டி பிடிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போக பார்க்க அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. என்னம்மா எங்க காலகட்டியும் போறேன்னு கேட்கும்போது, இல்ல இந்த பொட்டி வந்து நல்லாவே இல்ல, அதெல்லாம் இதை தூக்கி போட வெளியில போறேன்னு சொல்ல, இது நான் பிசினஸ் ட்ரிப்புக்கு எடுத்துட்டு போற பொட்டி, அதை போய் தூக்கி நீ வெளியே போட போறியாங்க, அப்படியா, ஆனா அது எனக்கு தெரியாதே, நான் தப்பு பண்ணிட்டேன், நைட்டே எழுந்து நான் ஓடி இருக்கணும், இப்ப காலையில இவங்கிட்ட மாட்டிக்கிட்டேன், இப்ப நான் எப்படி தப்பிப்பேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன், சரி இதை கொண்டு போய் நான் உள்ள வச்சிருன்னு சொல்லிட்டு உள்ள போக பார்க்க, ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது இவன் எதை பத்தி பேச போறான்னு. அதுக்காக அவங்களே முந்திக்கிட்டு, எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்காதுன்னு, நேத்து ஏதோ தெரியாதனமா ஏதோ நடந்து போச்சு, அதுக்காக நீங்க டிவோர்ஸ் கேட்டா கூட நான் கொடுத்துறேன், ஆனா அதுக்காக என்ன பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்குலாம் அனுப்பிடாதீங்க, என்னாலாம் அங்க போய் இருக்க முடியாதுன்னு சொல்ல, அதை கேட்கிற ஹீரோக்கு எதுவுமே காதுல விழுல, ஜஸ்ட் ஆக்சிடென்ட் சொன்னது மட்டும் தான் காதுல விழுகுது. அப்ப நீ என்ன சொல்ல வர, நேத்து நடந்தது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் சொல்ல வரியாங்க, ஆமா ஆக்சிடென்டா நடந்தது, ஆக்சிடென்ட் தானே சொல்லுவாங்கங்க. அது கேட்கிற ஹீரோக்கு செமையா கோவம் வருது. அவர் ஃபுட் வாங்கிட்டு வந்திருப்பாரு போல, அதை தூக்கி அவ கையில தூக்கி போட்டுட்டு வேகமா கதவை சாத்திட்டு அவர் வெளியே போயிடுறாரு. அதை பாக்குற ஹீரோயினும், என்ன இவரு இவ்வளவு கோவமா இருக்காரு, ஆனா எதுக்காக இவ்வளவு கோவப்படணும், சரி எதுக்கு கோவப்பட்டா நமக்கு என்ன, நமக்கு முக்கியம் சாப்பாடு, அது கிடைச்சிட்டுன்னு சொல்லி ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஆபீஸ்க்கு வந்து ஹீரோயினை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அங்க அசிஸ்டன்ட் வந்து, சார் இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுங்கன்னு சொல்ல, அது அவர் காதுலே விழுகல. அதை பாக்குற அசிஸ்டன்டும், சார் உங்ககிட்ட தான் பேசுறேங்கும் போது அவரும் அந்த கான்ட்ராக்ட பார்த்துட்டு சைன் போட்டுட்டு, ஐரின் ரொம்ப மாறிட்டா, நான் 1 மாசமா அவளை இக்னோர் பண்ணிட்டே இருந்தேன், அதுக்காக தான் ஒரு வேலை மாறி இருப்பாளோ, அவ பண்ற எல்லா விஷயங்களும் ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அசிஸ்டன்டும், அது சரி சார், ஆனா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் தானே நீங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனா இப்ப ஏன் நீங்க சைன் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி கேட்க, ஆமா முன்னாடி நான் அவளை டிவோர்ஸ் பண்றேன்னு தான் சொன்னேன், ஆனா இப்ப அவ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறா, மாறிட்டா, அதோட வந்து கொஞ்சம் கியூட்டாவும் நடந்துக்கிறான்னு சொல்ல, அப்ப நீங்க மேடம் மேல காதல விழுந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்க, என்ன பேசிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நானாவது அவ மேல காதல்ல விழுகிறதாவது, அவ முன்னாடி அரகண்டா நடந்துப்பா, இப்ப கொஞ்சம் மாறி இருக்கா, அதை தான் நான் சொல்ல வரேன்னு சொல்ல, அதை கேட்கிற அசிஸ்டன்ட்க்கு நல்லாவே புரியுது இவர் வந்து லவ்ல விழுந்துட்டாருன்னு. இருந்தாலும் சரி சார் நான் என்னோட வேலையை பார்க்க போறேன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் நில்லு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு சொல்ல, சொல்லுங்க சாருங்க, சரி இந்த பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது எப்படின்னு சொல்லி சொல்லுங்க போது, ஆட வந்துட்டீங்களா வலிக்கு, இதுதான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன், இந்தோ நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லி ஏதோ மெசேஜ்லாம் அனுப்பிவிட, அதை ஹீரோ பாக்குறாரு. என்னது இதுன்னு கேட்கும்போது, இதுதான் காதல் நாவல், இதுல பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் இருக்குன்னு சொல்ல, ஹீரோவும் அதை படிச்சு பாக்குறாரு. காலையில எழுந்த உடனேயே 99 வாட்டி குட் மார்னிங் மெசேஜ் போடணும், அப்புறம் சாப்பிட்டியான்னு கேட்கணும், அப்புறம் தூங்குனியான்னு கேட்கணும், அப்புறம் மதியம் லஞ்ச் சாப்பிட்டியான்னு கேட்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி அடுக்கிட்டே போக, அதை பாக்குற ஹீரோ இதெல்லாம் ஒரு ஐடியாவா, கண்டிப்பா செட் ஆகாதுன்னு சொல்ல, சார் உலகமே இதை பார்த்து தான் செஞ்சிட்டு இருக்கு, அப்புறம் உங்க இஷ்டம் சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். தென் ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அதை பாக்குற ஹீரோயினும், ஹே இந்த கிஃப்ட் வந்து கண்டிப்பா மோனிகா தான் இருக்கும், கண்டிப்பா இதை வச்சு நம்ம ஒரு பிரச்சனை பண்ணி டிவோர்ஸ் வாங்கிடலாம் சொல்லிட்டு அவ பிரச்சனை பண்ண வர, அதுக்கு முன்னாடி ஹீரோ முந்திக்கிட்டு, இந்தா இது உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல, என்ன எனக்காகவான்னு சொல்லி கேட்க, ஆமா உனக்காக தான் சொல்லி ஒரு நெக்லஸ் வாங்கி போட்டு
கூறாரு, இந்த நெக்லஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட கேட்ட, இப்போ எனக்கு ஞாபகம் வந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல, அதை காக்குற ஹீரோயினோ என்ன இவன் இன்னைக்கு ரொம்ப சாஃப்டா என்கிட்ட பேசிட்டு இருக்கான், என் மேல ஏதாவது பாசம் கிசம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு உட்காந்துக்க ஹீரோ வந்து பக்கத்துலயே உட்காந்துக்கிறாரு. இப்போ எதுக்கு இவன் என் பக்கத்துல உட்காந்துருக்கான்? ஒருவேளை நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி ஸ்பை பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி யோசிக்க, அதை கேட்கிற ஹீரோவுக்கும் ஆமால இவன் நம்மளோட வைஃப், இவ என்ன பண்றா ஏது பண்றான்னு பாக்குறதுல ஒன்னும் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த போனை எட்டி பார்க்க அதுல சில ஹேண்ட்ஸமான பசங்களோட போட்டோ தான் வந்துட்டு இருக்கு. அதை பாக்குற ஹீரோக்கு செம கடுப்பாகுது. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும்போது ஆமா இவங்கெல்லாம் செம அழகா இருக்காங்கன்னு சொல்லி கேட்க, அதை பாக்குற ஹீரோக்கு கோவம் வந்து அவங்க என்னை விடவா அழகா இருக்காங்கன்னு சொல்லி கேட்க, அஃப்கோர்ஸ் கண்டிப்பா உங்களை விட அவங்க அழகா தான் இருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்கிற ஹீரோக்கு கோவம் வருது. அப்ப அவர் டக்குன்னு ஹீரோயின் கிட்ட க்ளோஸா வந்து இப்ப சொல்லு அவன் அழகா இருக்கானா நான் அழகா இருக்கானா? நைட்டு நீ என்னை இருட்டுல பார்த்ததுனால உனக்கு என்னோட அழகு தெரியலன்னு நினைக்கிறேன், வரியா இப்ப என்னோட அழகு காமிக்கிறேன்னு சொல்லி கேட்க, எதுக்கு என்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, முதல்ல தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிடிச்சி அவரை தள்ளி விட்டுட்டு உள்ள ஓடிடுறாங்க. பரவாயில்லையே அந்த புக்ல இருக்கிற மொக்கையான ஐடியாஸை விட நான் பண்ற ஐடியாவே நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க ரூமுக்கு ஹீரோயின் வந்து என்ன இவர் பண்றாரு, இப்ப என்ன மயக்க பார்த்தாரா, இவருக்கு தான் நம்மள பிடிக்கவே பிடிக்காது, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றாரு, ஒருவேளை இப்ப அவருக்கு நம்மள பிடிக்க ஆரம்பிச்சிருச்சோ என்னவா இருக்கும்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோ வந்து கதவை தட்டுறாரு. இந்த மாதிரி மோனி வந்திருக்கா, உங்ககிட்ட ஏதோ மன்னிப்பு கேட்கணுமா, கீழே வரியான்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு கீழே போறாங்க. இங்க வந்து ஐரீன் என்னை மன்னிச்சிடு, நான் இதுக்கு முன்னாடி நிறைய தப்பு பண்ணிட்டேன், உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேன், அதுக்கெல்லாம் சாரின்னு சொல்லி கேட்க, என்ன இப்படி பேசிட்டு இருக்கா, இவ என்கிட்ட சண்டை போடுவா அவர் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவாருன்னு பார்த்தா இவங்க எல்லாம் உல்டாவா நடந்துட்டு இருக்கு, நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி வச்சுட்டு ஓகே ஓகே பரவாயில்ல நீ வந்து உட்காருன்னு சொல்ல, அவளும் போய் ஹீரோ கிட்ட ஒட்டிக்கிட்டு உட்காந்துக்கிறா. அப்ப வந்து பழைய கதையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி நம்ம சின்ன பிள்ளைல எப்படி இருந்தோம் உனக்கு ஞாபகம் இருக்கா, ரெண்டு பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம், அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்னு சொல்லும் போது அதை பாக்குற ஹீரோயினும் இப்ப இவ எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கா, இவளோட கதையை கேட்கலாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லி அவன் மனசுல நினைச்சிட்டு இருக்க. ஹீரோ பாக்குறாரு என்ன இவ கொஞ்சம் கூட ஜெலஸ் ஆக மாட்டா, அப்ப என் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லையான்னு சொல்லி இவரு யோசிக்க, பாரு மோனி அது எல்லாமே பாஸ்ட், இப்ப நம்ம ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல, அதை கேட்டோன்னே இவளுக்கும் வருது, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, அப்ப நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா, சின்ன பிள்ளைல நீங்க லைஃப்ல நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்க, அது எல்லாத்தையும் மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்க, அதை பாக்குற ஹீரோயினும் பாரு நல்லா அழுகு, அப்பதான் அவன் மனசு இறங்கும், அப்புறம் உன் கூட வந்து சேர்ந்துருவான், அப்புறம் எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடும் சொல்லி அவ சந்தோஷப்பட, அதை கேட்டோம் ஹீரோக்கு கோவம் வந்து பாரு மோனி என் ஒய்ஃப் இருக்கா, அவன் முன்னாடி இப்படிலாம் பேசாத, அது நல்லாவே இல்லைன்னு சொல்லும் போது என்னது ஒய்ஃபா இவளா, இவ உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணவ, அவளும் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இப்ப எதுக்கு இப்படி பேசுறேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமா முன்னாடியே எனக்கு பிடிக்காதான், ஆனா இப்ப எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணிட, அதை பாக்குற மோனிக்கெல்லாம் காதுல இருந்து புகையா வர ஆரம்பிக்குது. ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு புரியுதா புரியலையா, என் ஃபீலிங்ஸ் ஏன் உனக்கு புரிய மாட்டேதுன்னு சொல்லி கேட்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் முன்னால இருந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்ல, ஆமா முன்னாடி பிடிக்காதுதான், ஆனா இப்ப எனக்கு பிடிச்சிருக்கு, கூட சேர்ந்து நான் காலஃபுரா வாழணும்னு ஆசைப்படுறேன், அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் மனசுல யோசிக்கிறாங்க இவர் என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு, நம்ம வந்து கதையை ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டோமா, இவர் கதை பத்தி மோனி கூட தானே சேரணும், அதான் எதுக்கு என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லி யோசிக்க, திரும்பவும் இவ பைத்தியக்காரத்தனமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா, அப்படி என்ன அவன் மனசுக்குள்ள ஓடுதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது, ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது, ஆனா இவன் எனக்கு வேணும் என் கூடவே இருக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, இங்க பாருங்க நீங்க உங்க முடிவை மாத்திக்கோங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த கதையோட வில்லனா நீங்க மாறிடுவீங்க, அப்புறம் ஹீரோவா இருக்க மாட்டீங்கன்னு சொல்ல, நீ என்ன பேசுற ஏது பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எதுக்கு இப்படி பேசுறோன்னு எனக்கு புரியல, ஆனா எனக்கு ஒன்னு மட்டும் தெரியும், உன் கூட சேர்ந்து இருந்தனா கண்டிப்பா சந்தோஷமா இருப்பேன், அது நான் வில்லனா இருந்தா கூட சரி எனக்கு ஹீரோவா இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் இல்ல நீங்க தப்பான முடிவு எடுக்கிறீங்க, எனக்கு ஒழுங்கா டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்ல, இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு ஹீரோக்கு புரியல. அப்ப யோசிக்கிறாரு ஓகே இப்ப என்ன உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும், அது நான் தரேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ 3 மாசம் என் கூட சேர்ந்து வாழு, அதுக்கப்புறமும் நீ என் கூட இருக்க வேணாம்னு சொல்லி முடிவெடுத்தினா கண்டிப்பா நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன்னு சொல்ல, அப்ப ஹீரோயினே யோசிக்கிறாங்க சரி 3 மாசம் தானே பெரிய நாட்கள்லாம் கிடையாது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடலாம், அதுக்கப்புறம் ஸ்டோரி படி அவர் மோனி கூட சேர்ந்துருவாரு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ பாக்குறாரு அடி பாவி இப்ப கூட அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கியா, ஆனா நான் உன்னை விட மாட்டேன், கண்டிப்பா இந்த 3 மாசத்துல உன் மனசை மாத்துவேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அங்க நிக்கிற மோனி இங்க பாருங்க நீங்க தப்பான முடிவை எடுத்துட்டீங்கன்னு சொல்லும்போது இங்க பாரு இது என்னோட ஃபேமிலி மேட்டர், நீ வெஸ்ட தலையிடாத, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல, அவளும் கோமா கோச்சிட்டு கிளம்பிடுறா. பிறகு ஆபீஸ்ல காமிக்கிறாங்க ஹீரோ வந்து ஹீரோயின் அழைச்சிட்டு வந்திருக்காங்க போல. அப்ப ஹீரோயின் அங்க ஹீரோவை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், என்னால அவனை பார்க்காம இருக்கவே முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்க. அது எல்லாம் ஹீரோக்கு காதுல விழுகுதா, வா அப்படிதான் வலிக்கு வரணும்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க. அங்க அசிஸ்டன்ட் வந்து சார் இந்த ஃபைலை செக் பண்ணு சொல்லும் போது என் ஒய்ஃப் சும்மா தானே இருக்கா அவகிட்ட கொடுன்னு சொல்ல, அதை பாக்குற ஹீரோனும் என்ன ஏன் கிட்ட வா எனக்கு என்ன தெரியுங்க, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ அந்த ஃபைலை செக் பண்ணு சொல்லும் போது ஹீரோயின் மனசுல நினைக்கிறாங்க எனக்கு இந்த ஃபைலை பத்தி ஒண்ணுமே தெரியலையே, என்ன ஒரே முட்டையா எழுத்து இருக்கு,
இப்போ ஒண்ணுமே தெரியலன்னு சொன்னா கூட மானம் பூமே சொல்லி வச்சிட்டு இருக்க, அது எல்லாமே ஹீரோட காதுல விழுகுதா? அப்ப அவரும் வந்து ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி அசிஸ்டண்ட வெளியில போக சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுக்குறங்கிற பேர்ல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதை பாக்குற ஹீரோனும் இங்க பாருங்க நீங்க ரொம்ப பண்றீங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு வெளியே போக பாக்க அந்த டைமுக்கு கரெக்டா அங்க மோனி வந்துடுறா. அவ வந்து இந்த காட்சியை பார்த்துட்டு நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லும்போது அங்க அசிஸ்டன்ட் வந்து சாரி இவங்களை நான் உள்ள வரக்கூடாதுதான் சொன்னேன், அவங்க தான் கேட்காம வந்துட்டாங்கன்னு சொல்ல. அப்ப ஹீரோவும் உனக்கு இப்ப என்ன பிரச்சனை, எதுக்காக வந்து இங்க இப்படி பண்ணிட்டு இருக்குங்க? ஜூலியன் நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ற தெரியுமா, ப்ளீஸ் நீ எனக்காக என் கூட வந்துரு, அவ உனக்கு வேணான்னு சொல்ல. அது கேட்கிற ஹீரோ கோவம் வருது, இந்த மாதிரி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காத, ஒழுங்கா வெளியில போன்னு சொல்ல. அப்பா ஒரு கத்தி எடுத்து மிரட்ட ஆரம்பிக்கிறா. இப்ப மட்டும் நீ அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கல, நான் இங்கேயே செத்துருவேன்னு சொல்லி அவ மிரட்டிட்டு இருக்க. அது பாக்குற ஹீரோயினுக்கு பயமாகுது, ஏங்க போய் பாருங்க இவ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல. அப்ப ஹீரோவும் இங்க பாரு நான் உங்ககிட்ட பொறுமையா சொல்றேன், ஒழுங்கா இங்க பிரச்சனை பண்ணாத, கத்திய கீழே போடு சொல்ல. இல்ல மாட்டேன், எனக்கு நீ வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அங்க அஸ்டன் வந்து கத்திய புடுங்கி போட்டுறாரு, அதுல அவருக்கு வேற லைட்டா அடிபட்டுருது. அப்ப ஹீரோவை பார்த்து இவளுக்கு மண்டையில ஏதோ கோளாறு ஆயிடுச்சு, ஒழுங்கா போய் டாக்டர் கொண்டு போய் காமின்னு சொல்ல. அவரும் வந்து அவளை அழிச்சிட்டு போயிடுறாரு. இங்க ஹீரோயின் வந்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அதை பார்த்து ஹீரோவும் சாரி என்னாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்ல. இல்ல என்னாலதான் பிரச்சனை நினைக்கிறேன், பேசாம நான் வேணா அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கவான்னு சொல்ல. நீ எதுக்கு அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், நீ எந்த தப்பு பண்ணல, யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கவும் தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிறகு 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அங்க வந்து ஹீரோட அம்மா அப்பா தான் வந்திருக்காங்க. அதை பார்த்த ஹீரோவும் அம்மா அப்பா நீங்க எப்ப வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஏன் நாங்க இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்க. இல்ல நான் அப்படி சொல்ல வரல, நீங்க முன்னாடி இங்க வரத சொல்லியிருந்தீங்கன்னா நான் ரெஸ்டாரண்ட்ல டேபிள் புக் பண்ணிருப்பேன், நம்ம எல்லாரும் ஒன்னா போய் டின்னர் சாப்பிட்டுருக்கலாம்னு சொல்ல. சும்மா நடிப்பை போட்டுட்டு இருக்காத, நீ வந்து எங்க மேல மரியாதையே வைக்கிறது கிடையாது, ஒழுங்கா என்கிட்ட ப்ளீஸ் பண்ணி கேளு, அப்பதான் நான் வருவேன்னு சொல்ல. அது கேட்கிற ஹீரோயின் கடுப்பாக்கி அம்மா அப்படிலாம் யாருக்கிட்டையும் நாங்க ப்ளீஸ்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்ல. அது கேட்கிற அம்மாக்காரங்களுக்கு கோவம் வருது, இவ என்ன பேசிட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது அப்ப ஹீரோயின் மனசுல நினைக்கிறாங்க வாவ் கரெக்டான சான்ஸ் இது, ஜூலியனோட அம்மாக்கு வந்து நம்மள சுத்தமா பிடிக்கவே இல்ல, அப்படி இருக்கும்போது இதே வச்சு பிரச்சனை பண்ணி நம்ம டிவோர்ஸ் வாங்கலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அதை கேட்கிற ஹீரோவும் ஐயோ நம்ம தலைக்கு ஆப்பு வர போகுதே, நம்ம வந்து அம்மாவை ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க விடக்கூடாது, சீக்கிரமா ஊருக்கு அனுப்பினு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அம்மா கரையா ஆரம்பிச்சிடுறாங்க, உனக்கு எவ்வளவு தெரியும், என்கிட்டயே மரியாதை இல்லாம பேசுறியா, இதுவே டைசியா இருந்தா அப்படி பேசியிருக்க மாட்டா, ஆனா அப்படிப்பட்ட நல்ல பொண்ணை நீ வந்து புள்ளி பண்ணிருக்க, ஒழுங்கா நீ டைசி கிட்ட வந்து மன்னிப்புக்கணும்னு சொல்ல. அப்ப ஹீரோட அப்பாவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், நீ ஏன் அந்த பொண்ணை போட்டு இப்ப வந்தவனே இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல. போதும் நீங்க சும்மா இருங்க, நான் பேசும்போது நீங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன நான் சொல்றது காதல் உழுகுதா இல்லையான்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா, நான் எந்த தப்புமே பண்ணல, அப்படி இருக்கும்போது நான் ஏன் அப்பாலஜி பண்ணுன்னு கேட்க. அது கேட்கற உங்களுக்கு கோவம் வருது, பாத்தியா இவ எப்படி என்கிட்ட பேசுறா பாரு, கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறாளா, இவ என்னையே பைத்தியம் சொல்றான்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருக்க. கொஞ்சம் பார்த்து பேசுமா, இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்க, அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுகிட்ட அப்படி பேசினா அவளும் அப்படித்தானே பேசுவான்னு சொல்லி அப்பாக்காரன் வந்து சப்போர்ட் பண்றாரு. அப்ப அவங்களும் கொஞ்சமா வாய் மூடுறீங்களா, நான் தானே இங்க பேசிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது என்ன நீங்க குறுக்க பேசுறீங்கன்னு சொல்லி அவரை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. அப்ப ஹீரோவும் அம்மா நீங்க பேசுறது இந்த குடும்பத்தோட மருமக கிட்ட, அப்படி இருக்கும்போது நீங்க நைஸா பேசினாதான் அவளும் உங்ககிட்ட நல்லபடியா பேசுவான்னு சொல்ல. உனக்கு எவ்வளவு தெரியும், நீ அம்மாவே ஏத்து பேசுறியா, எல்லாம் இந்த பொண்ணு வந்துதான் உன்னை மாத்தி வச்சிருக்கா, என்னையே ஏத்து பேசுற அளவுக்கு ஆகிட்டியேன்னு சொல்ல. அம்மா அவ என்னோட ஒய்ஃப், அவளுக்காக சப்போர்ட் பண்றதுல உனக்கு தப்பு இல்லையான்னு சொல்லி கேட்க. அப்ப அவங்களுக்கு கோவம் வருது. அது பார்த்தா அப்பாவும் இங்க பாருமா இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க, உன் பையனோட லைஃபை நீயே ஸ்பாயில் பண்ணாத, கொஞ்சமாவது ஒழுங்கா பேசுன்னு சொல்ல. இப்பதானே உங்களை நான் பேச வேணாம்னு சொன்னேன், அதுக்குள்ள என்னையே ஏத்து பேசுறீங்களான்னு சொல்லி அவரோட காதை பிடிச்சி திருவிட்டு இருக்க. சரி விடு நான் இனிமே பேச மாட்டேன், நீயே பேசிக்கோன்னு சொல்லி அவரும் வாயை முடிக்கிறாரு. பிறகு எல்லாரும் வந்து சாப்பிட உட்காடுறாங்க. அப்ப ஹீரோ தான் வந்து எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காரு. அதை பாக்குறவங்க அம்மாவும் எந்த வீட்லயாவது இப்படி நடக்குமா, என் பிள்ளைய வேலை வாங்கிட்டு இவ உட்காந்து சொகுசு சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்ல. அப்படி சொல்லாதம்மா, நம்ம பையனோட சாப்பாடு வந்து சூப்பரா இருக்கும், அதனாலதான் அவன் செஞ்சு கொண்டு வந்திருக்கான்னு சொல்ல. அதை பார்த்து அவங்க அவரை பார்த்து முறைக்கிறாங்க. பாத்தீங்களா இவ எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கா பாருங்கன்னு சொல்லும் போது என் ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை, நான் நல்லா தான் பண்ணிருக்கேன்னு சொல்ல. அதுக்கு அவங்களும் ஆமா நீ நல்லா பண்ணிருக்க, இப்படி பண்ணவே கூடாது, இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, இந்த மாதிரி மினிக்கிட்டலாம் ட்ரெஸ் போட்டு அலையக்கூடாதுன்னு சொல்ல. அப்ப ஹீரோவும் அம்மா நீங்க லெக்சர் எடுக்கிறத முதல்ல நிறுத்துங்க, அது அவளோட இஷ்டம், அவ எப்படி வேணாலும் ட்ரெஸ் போட்டுக்கலாம்னு சொல்ல. நான் எது சொன்னாலும் குறுக்க வந்து பேசிக்கிட்டே இரு, அவளுக்கு ஒரு புள்ள பெத்து கொடுக்க துப்பு இருக்கா, கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆகுது, இன்னும் குழந்தை பெத்துக்கல, எனக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியம் இருக்காரு, அவர்கிட்ட நான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்ல. அதுக்கு ஹீரோவும் அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது, எங்களுக்கு நாளைக்கு பிளான்ஸ் இருக்குன்னு சொல்ல. அப்படி என்ன பிளான்ஸ், நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் எப்ப என்னோட பேர குழந்தைங்கள பாக்குறதுன்னு சொல்லி கேட்க. அப்ப ஹீரோவும் போதுமா ஸ்டாப் பண்ணுங்க, அவ உடம்புலாம் நல்லா தான் இருக்கு, எதுவும் செக் பண்ணலாம் தேவை கிடையாது, நான் எப்ப குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறனோ அப்ப குழந்தை பெத்துப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன இப்படி இருக்கீங்க, இதுவே டைசியா இருந்தா எனக்கு 2 குழந்தைங்க பெத்து தரேன்னு சொன்னா இது எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா போதும் நிறுத்துங்க, என் ஒய்ஃப் முன்னாடி என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல. ஏன் நான் என்ன பேசிட்டு இருக்கேன், இந்த குடும்பத்துக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அது
ஒண்ணு கூட இந்த பொண்ணுக்கு தெரியல, எல்லா ரூல்ஸையும் நான் தான் கத்து கொடுக்கணும் போல, இனிமே கொஞ்ச நாளைக்கு இங்க தங்கி எல்லா ரூல்ஸையும் கத்து கொடுக்க வேண்டியதான் சொல்ல அதை கேட்குற ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. என்ன இது 3 மாசத்துல டிவோர்ஸ் வாங்கிட்டு போலாம், அது வரைக்கும் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு பார்த்தா இவங்க வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க போலயே, அதுக்கு பேசாம இப்பவே நம்ம டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இல்ல அப்பெல்லாம் நீ செய்யக்கூடாது, நான் உனக்கு டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்ல, நான் எப்ப உங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்டேன்னு சொல்லி ஹீரோயினும் கேட்க, அது ஒண்ணு இல்ல நீ என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டுருவியோன்னு எனக்கு தோணிடுச்சு, அதான் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு, அம்மா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா, நீ எந்த ரூல்ஸும் போட வேணாம்னு சொல்ல, அது எப்படி முடியும், இந்த குடும்பத்துக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, இவ காலையில 6 மணிக்கே எந்திரிக்கணும், எல்லாருக்கும் வகை வகையா அவ தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், நாளையில இருந்து இது ஆரம்பமாகுதுன்னு சொல்ல, அது கேட்கிற ஹீரோயின் ஷாக் ஆகி எதுக்கு இதெல்லாம் நான் பண்ணணும்னு சொல்லி கேட்க, இந்த குடும்பத்து மருமக எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி ஒரு வரமுறை இருக்கு, அதைத்தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்ல, ஓ இந்த குடும்பத்தோட ரூல்ஸ் எது, மருமகளை வந்து மேடு மாதிரி நடத்துறதா, இங்க நான் கல்யாணம் பண்ணி வந்தது உங்க மகனோட வாழ்றதுக்கா இல்ல இந்த வீட்டுக்கு வந்து நான் வேலைக்காரியா இருக்கிறதுக்கான்னு சொல்லி கேட்க, என்ன நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, நான் எது சொன்னாலும் எழுத்து பேசுறேன்னு சொல்லும்போது அப்படிதான் பேசுவேன், அப்படி நான் பேசுறது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இப்பவே நான் டிவோர்ஸ் கொடுக்க ரெடியா இருக்குன்னு சொல்ல, ஓ நல்ல விஷயம், என் பையனை விட்டு நீ போயிடு, நான் இப்பவே டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்றேன்னு சொல்ல, அப்ப அப்பாவும் கொஞ்சம் பொறுமையா ஏறி இது நம்ம பையனோட வாழ்க்கைன்னு சொல்லும்போது, அட சும்மா இருங்க, இவ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா, இவளுக்கு நம்ம பையன் தேவை கிடையாது, நான் உடனே டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்றேன்னு சொல்ல, அதை கேட்டோன்னு ஹீரோக்கு கோவம் வந்துடுது, போதும் நிறுத்துறீங்களா, நானும் போனா போதுன்னு விட்டு கொடுத்துட்டு இருந்தா ரொம்ப ஓவரா பேசுறீங்க, ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்ல, என்னது நான் வீட்டை விட்டு வெளியில போகணுமா, இந்த பொண்ணுக்காக நீ என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியான்னு சொல்லி அவங்களும் உட்காந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்க்குற அப்பாவும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி மருமகம் முன்னாடி ரொம்ப எம்பாரஸ்மெண்ட் பண்ணுறங்கும் போது, என்ன நான் எம்பாரஸ்மெண்ட் பண்ணுறேன்னா, என் பையன் எப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அதை நினச்சி நான் அழுக கூட கூடாதுன்னு சொல்லி கேட்க, அந்த டைமுக்கு அங்கே மோனி பொண்ணு வந்துடுறா, அவள் எப்படி வந்தாலும் தெரில, அதை பார்த்து அவங்களும் மோனி நீ வந்துட்டியா, நீ இந்த அம்மா சூப்பரான பொண்ணு, உன்னை போய் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னாச்சு ஆண்டி ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கும் போது, இங்கே பாருமா என் பையனும் இவ்வளோ சேர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு துரத்துறாங்க, நான் எங்கே போவேன்னு சொல்லி கேட்க, நான் எப்போ உங்களை வெளியில் போக சொன்னேன், நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அப்பா அப்பாக்காரரும் அவள் கொஞ்சம் கோவப்பட்டா எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுவா, நீ ஒண்ணு தப்பா நினைக்காதமான்னு சொல்ல, அது ஓ அப்படியே அங்கிள் சொல்லி ஹீரோயினை கேட்டுட்டு இருக்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, பொண்டாடிக்கு சப்போர்ட் பண்ணாம வேற எவ்வளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி திரும்பவும் கோவப்பட, அதை பாக்குற மோனியும் ஆண்டி நீங்க கோவப்படாதீங்கன்னு சொல்லி அவ ஆறுதல் பண்ற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா, பாரு நீ எவ்வளவு ஸ்வீட்டான பொண்ணா இருக்க, உன்னை போய் நாங்க மிஸ் பண்ணிட்டோம், சரி வா நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஜூலியன் நீங்க எதுக்கு அம்மா வந்தது என்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்க சொல்லாதனால நான் ஒரு கிஃப்ட் கூட வாங்கிட்டு வரலன்னு சொல்ல, அது கேட்கிற ஹீரோவும் நான் எதுக்கு எங்க அம்மா அப்பா வந்தா உன்கிட்ட சொல்லணும், நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும், நீ யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அது கேட்கிற அம்மா கோப்பறாங்க, நீ எதுக்கு இப்ப அவகிட்ட இந்த மாதிரி பேசுற, அவ சின்ன வயசுல இருந்து உன் கூட இருந்தவன்னு சொல்ல, அதை கேட்கிற அவளும் அது ஒண்ணு இல்ல ஆண்டி, நான் வந்து ஐரின் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துகிட்டேன், அதான் அவர் என் மேல கோவமா இருக்காரு, ஐரின் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கு ஆண்டியும் நீ எதுக்கும் மன்னிப்பு கேட்கிற, ஏதோ தெரியாதனமா பண்ணிருப்ப, அதுக்கெல்லாம் ஒண்ணு நீ மன்னிப்பு கேட்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த மோடி பொண்ணும் பாத்தியா உன் காதுல விழுந்துச்சா விழலையா, ஆண்டியே சொல்லிட்டாங்க, அதனால நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்ல, போதும் போதும் உன் ஆக்டிங்க ஸ்டாப் பண்றியா, எனக்கு தலையை வலிக்குதுன்னு சொல்ல, பாருங்க ஆண்டி அவ என்கிட்ட எப்படி பேசுறாங்க போது, அப்ப ஆண்டியும் இங்க பாரு என்ன அவகிட்ட எப்படி பேசுற, ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும்போது, ஹீரோவால இதுக்கு மேல பொறுக்க முடியல, போதும் நிறுத்துறீங்களா, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன புரியுதா புரியலையா, இவ உங்களோட மருமக, ஆனா நீங்க அவளையே அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க, இனிமே இங்க யாரும் வீட்டுல இருக்க கூடாது, எல்லாரும் வெளியில போங்கன்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க, அடடா இவங்க வெளியில போயிட்டா நமக்கு எப்படி டிவோர்ஸ் கிடைக்கும், நம்ம தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு, எனக்கு லைட்டா தலை வலிக்குது நான் உள்ள போற சொல்லிட்டு போக, இவங்களை திருத்துறதுக்கு முன்னாடி முதல்ல என் பொண்டாட்டியை திருத்தணும் அப்பதான் சரி வரும்னு சொல்லிட்டு, இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் இப்படி பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயின் பின்னாடியே போறாரு. ஐரின் ஒரு நிமிஷம் நில்லு, என்ன மன்னிச்சிடு, நீ நிறைய நடந்து போச்சு, ஆனா வந்து உனக்காக தானே நான் சப்போர்ட் பண்ணி நின்னுங்கும் போது, அதுதான் நானும் கேட்கிறேன், ஏன் எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி கேட்க, ஏன்னா நான் உன்னை லைக் பண்றேன்னு சொல்ல, என்ன சொல்றீங்க, நீங்க தானே முதல்ல என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டீங்க, அப்புறம் எதுக்கு இப்ப திருப்பி மாத்தி பேசுறீங்கும் போது, ஆமா நான் முதல்ல உங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்டேன் தான், ஆனா போக போக எனக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு, அதனால இப்ப நான் உன் கூட சேர்ந்து வாழணும் ஆசைப்படுறேன், ஏன் என் மேல எந்த ஃபீலிங்ஸும் உனக்கு கிடையாதுன்னு சொல்லி கேட்க, ஃபீலிங்ஸா அது இருக்கா இல்லையான்னு சொல்லி நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி வச்சுட்டு இருக்க, அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட க்ளோஸா போறாரு, அதை பாக்குற ஹீரோயினும் இவர் என்கிட்ட க்ளோஸா வராரு, இப்ப எதுக்கு ஹார்ட் பீட் இப்படி துடிச்சிட்டு இருக்கு, என்னால என்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, அதை பாக்குற ஹீரோவும் அப்ப கண்டிப்பா இவளுக்கும் நம்மள பிடிச்சிருக்கு சொல்லி யோசிச்சுட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாரு. இங்க கீழே காமிக்கிறாங்க ஆன்ட்டி வந்து அந்த ஹீரோயினை போட்டு தான் திட்டிட்டு இருக்காங்க, அப்ப மோனியும் ஆமா ஆமா ஆன்ட்டின்னு சொல்லி ஏத்தி விட்டுட்டு இருக்க, அப்ப அப்பா தான் சொல்றாரு இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது, ஹீரோக்கு யார் மேல ஃபீலிங்ஸ் இருக்கோ அவங்க கூட தான் அவன் சேர்ந்து வாழ்வான், அவனோட லைஃபை நீங்க தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, இங்க பாரு மோனி லவ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வாங்க முடியாது, அது தன்னால கிடைக்கணும்னு சொல்ல, அப்ப மோனி வந்து யாருக்கும் ஒரு மெசேஜ் பண்ணி விடுறா,
அப்போ இந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து ஐரின் நீ எங்க இருக்க கீழே வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அதை பாக்குற ஆன்ட்டியும் யார் நீன்னு சொல்லி கேட்கும்போது நான் ஐரினோட லவரு, அவ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டா, அதான் அவ என்னன்னு சொல்லி கேட்கலாம் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல அது கேட்கிற ஆன்ட்டி வந்து கோவப்படுறாங்க. பாத்தீங்களா இந்த பொண்ணு எப்படி இருக்கானு, நம்ம பையனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு பையனையும் பின்னாடி வச்சுட்டு இருந்திருக்கா, இந்த பொண்ணு சரியே கிடையாதுன்னு நான் சொன்னல, அது கரெக்டா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏன் ஐரின் கீழே வாடின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். ஹீரோயினை கிஸ் பண்றது நிறுத்திட்டு இங்க பாருங்க உங்க அம்மா ஏதோ கூப்பிடுற மாதிரி இருக்குங்கும் போது அவங்க கூப்பிட்டுட்டு போறாங்க. வா நம்ம கண்டினியூ பண்ணலாம் சொல்லிக்கிட்டு இருக்க, சும்மா இருங்க ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் கீழே வராங்க. அப்ப அந்த பையனும் ஐரின் நீ எதுக்காக என்னை ஏமாத்தினு சொல்லி கேட்கும்போது என்னது நான் உங்களை ஏமாத்தினானா, யார் நீங்கன்னு சொல்லி கேட்க நான் உன்னோட லவ்வரு ஏன் இப்படி தெரியாத மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லி கேட்க அப்ப ஹீரோ கிட்டக்கு வந்துட்டு யார் நீ எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்லி கேட்க நீயா அந்த பையனை போய் கேள்வி கேட்டுட்டு இருக்க, அந்த பையனை பார்த்தாலே தெரியல அவன் நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது, உன் பொண்டாட்டி தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியா நான் தப்பு பண்ணங்கிறதுக்காக ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லி கேட்க ஏன் இல்ல என்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்து காமிக்கிறாரு. அதுல வந்து ஹீரோவும் அவனும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ, அதை பார்த்தோன்னே அவ சொல்றா இது போட்டோஷாப் பண்ணதுன்னு நல்லாவே தெரியுதுன்னு சொல்ல இல்ல இதெல்லாம் ஒரிஜினல் போட்டோ நீ போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அப்படியா நான் போய் சொல்றேனா, அப்ப சொல்லு நான் உனக்கு எவ்வளவு காசு அனுப்புனேன், என்ன பேங்க் டீடைல்ஸ், எங்க அனுப்புனேன், எப்ப அனுப்புனேன் எல்லாத்தையும் காமின்னு சொல்லும்போது அவன் திணற ஆரம்பிக்கிறான் ஒண்ணுமே புரியாம. அப்ப ஆன்ட்டியும் அந்த பையனை பார்த்தா தப்பான பையன் மாதிரி தெரியல, உன்னை பார்த்தா தான் தப்பான பொண்ணு மாதிரி தெரியுதுன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ கோவப்பட்டு இங்க பாருங்க என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியும், அவ வந்து நல்ல பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பரவாயில்லையே என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணலாம் பேசுறாரு, அப்படி சப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாவும் இருக்காரு, பேசாம நம்ம டிவோர்ஸ் பண்ணாம இருந்துடலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு அதுக்கு தான் நானும் வெயிட் பண்றேன் சீக்கிரமா வேணான்னு சொல்லுங்கும் போது நான் ஒண்ணுமே சொல்லியேங்க மனசுல என்ன நினைக்கிறேன்னு சொல்லி என் மனசுக்கு தெரியுது, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். சரி ஃபர்ஸ்ட் இவங்களோட பிரச்சனையை முடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு இங்க பாரு இப்ப நீ உண்மையை சொல்றியா இல்ல நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவான்னு சொல்லி கேட்க போலீஸ்னு சொன்னா அவன் பயந்து போய் மேடம் நீங்க தானே எல்லாமே பண்ண சொன்னீங்க உங்களுக்காக தானே பண்ணன்னு சொல்லி மோனியை மாட்டி விட்டுற. மோனி வந்து எனக்கு எதுவுமே தெரியாது அவன் போய் சொல்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஆன்ட்டியும் மோனி தான் நல்ல பொண்ணு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணும்போது அப்ப அவன் ஒரு ஆதாரத்தை காமிக்கிறான் இந்த மாதிரி இவங்க தான் பண்ண சொன்னாங்கன்னு. அதை பார்த்தோன்னே ஆன்ட்டிக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. அப்ப மோனியும் என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாம பண்ணிட்டேன், உங்க மேல நான் ரொம்ப காதல்ல இருக்கேன், எனக்கு நீங்க வேணும் அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டேன்னு சொல்ல அடி பாவி நான் உன எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு நம்பினேன், உனக்காக என் மருமகிட்டே சண்டை போட்டேன் ஆனா நீ இப்படி பண்ணிட்டியன்னு சொல்லி ஆன்ட்டியும் சத்தம் போட போதும் இதுக்கு மேல என்னால உன பொறுத்துக்க முடியாது, இவ்வளவு நாளா நீ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தான் நான் பண்ண தப்பை எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு என் பொண்டாட்டி மேல பழி போடுற அளவுக்கு நீ வந்துட்ட, இனிமே உன சும்மா விட முடியாது, இதுக்கு நீ வந்து தண்டனை அனுபவிச்சே ஆகணும், நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்னு சொல்லி அவரை கால் பண்ணி விட்டுறாரு. அதை பார்த்த மோனியே கெஞ்சிரா வேணா என்னை விட்டுருங்கன்னு சொல்லி, ஆனா கேட்கல ஹீரோ. அப்ப அங்க போலீஸ் வந்து உங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ உங்க ஆன்ட்டி வந்து ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க, என்ன மன்னிச்சிடுமா இதனால மோனி பேச்சை கேட்டுதான் நான் உன தப்பான பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் தெரியுது யார் தப்பான பொண்ணு யார் சரியான பொண்ணுன்னு, இனிமே உங்ககிட்ட இந்த மாதிரி நான் தப்பா நடந்துக்க மாட்டேமா, முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்க நான் ட்ரை பண்றேன் சொல்லிட்டு இருக்கேன். பரவாயில்ல ஆண்டி எல்லாரும் தப்பு பண்றது சகஜம் தானே, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் ஆண்டி, இனிமே நம்ம சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்க ஹீரோக்கு சந்தோஷமாகுது. அப்போ நீ என்ன டிவோர்ஸ் பண்ண போறது இல்லையான்னு சொல்லி கேட்க ஏன் உங்களுக்கு நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணுமா, அதுதான் உங்களோட ஆசைன்னா இப்பவே சொல்லுங்க டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் சொல்ல இல்ல நான் அப்படி சொல்ல வரல, எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ என்னை ஏத்துக்கிட்டதே போதும்னு சொல்லிட்டு ஹீரோவும் தூக்கி சுத்திக்கிட்டு இருக்க. இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா எப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல டிராமால வந்து உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.